உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியைச் சேர்ந்தவர் ராஜு பிரதாப். 36 வயதான இவர் 2020-21 ஆண்டில் புதுடெல்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு நிறுவனத்தில் இதழியல் துறையில் படித்திருக்கிறார். பிறகு டெல்லி உத்தராகண்ட் லைவ் என்ற பெயரில் யூடியூப் சேனலை தொடங்கிய ராஜு உள்ளூர் மக்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து பதிவு செய்து வந்துள்ளார். 13 நாட்களுக்கு முன்பு ராஜு உத்தரகாசியின் அரசு மருத்துவமனைக்கு சென்று வீடியோ எடுத்து பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோவில் மருத்துவமனையின் மொட்டை மாடியில் ஏராளமான மது பாட்டில்கள் இருப்பது காட்டப்படுகிறது. அதோடு மருத்துவமனை அசுத்தமாக உள்ளதையும் ராஜு படம் பிடித்திருக்கிறார். மருத்துவமனையில் வேலை பார்ப்பவர்கள் இங்கு மது குடிப்பதாகவும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்றும் 7 நிமிடத்திற்கு பொதுமக்களின் பேட்டியோடு ராஜு வீடியோவை யூடியூபில் பதிவிட்டிருந்தார். 8000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள். பலரும் இந்த நிலை மாற வேண்டும் என்று கமெண்ட் செய்திருக்கிறார்கள். இந்த வீடியோ வெளியான அடுத்த சில நாட்களில் ராஜுவுக்கு மர்ம நபர்கள் சிலரிடமிருந்து மிரட்டல் வந்திருக்கிறது. உடனே அந்த வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ராஜு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதை பற்றி தனது மனைவியிடமும் அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழலில்தான் கடந்த 18ஆம் தேதி கியான்சுவிலிருந்து கங்கோத்ரி நோக்கி ராஜு காரில் பயணம் செய்திருக்கிறார். கடைசியாக ராஜுவின் மனைவி 11:30 மணிக்கு அவரிடம் பேசியுள்ளார். சில மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்து விடுவதாக கூறிவிட்டு ராஜு அழைப்பை துண்டித்துள்ளார். அதன் பிறகு அவர் வீடு திரும்பவே இல்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். வழக்கு பதிவு செய்த போலீசார் 10 நாட்களாக ராஜுவை தீவிரமாக தேடி வந்துள்ளார்கள். இந்த சூழலில்தான் பாகீரதி ஆற்றுக்கு அருகே ராஜு ஓட்டி வந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது உடல் கோஷியாடா தடுப்பணையில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனை குறித்து வீடியோ எடுத்து வெளியிட்டதால் தனது கணவரை கொலை செய்திருக்க வேண்டும் என்று ராஜுவின் மனைவி குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் சத்தீஸ்கரைச் சேர்ந்த பத்திரிகையாளரும் யூடியூபருமான முகேஷ் சந்திரகர் கொடூரமாக கொல்லப்பட்டார். பிஜப்பூரில் போடப்பட்டிருந்த 120 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை தரமற்றதாக உள்ளது எனவும் அதில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது, ஒப்பந்ததாரர் சுரேஷ் என்பவரிடம் சரமாரியான அது குறித்த கேள்விகளை கேட்டு முகேஷ் அதை தன்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக காணாமல் போன முகேஷ் ஒப்பந்ததாரர் சுரேஷுக்கு சொந்தமான இடத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். போலீசாரின் விசாரணையில் சுரேஷ் ஆட்களை ஏவி முகேஷை கடத்தி கொலை செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து 8 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது மற்றொரு யூடியூபர் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே ராஜு ஆற்றில் தவறி விழுந்து இறந்து போனாரா அல்லது கொல்லப்பட்டாரா என்பது தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.